இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா வெஜிடபிள் பிரியாணி. வெஜிடபிள் பிரியாணிக்கு உங்களுக்கு தேவையான வெஜிடபிள், அதுக்கப்புறம் தேவையான பொருட்கள்லாம் எடுத்து வச்சுருக்கேன். நம்ம செய்ய ஒவ்வொன்றா பார்க்கலாம் வாங்க. இப்போது கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். பிரியாணிக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் எண்ணெய் தேவைப்படும். அதோட வெண்ணெய் சேர்த்துக்கிறோம். அது வெண்ணெயோட டேஸ்ட் எங்களுக்கு பிடிச்சனால. இப்போ எண்ணெய் சூடானதும் அதில் கொஞ்சமாக மிளகாய், அதுக்கப்புறம் நல்லா பொடியாக வெட்டின வெங்காயத்தை போட்டுக்கலாம். இதில் நம்ம வதக்கும்போது தக்காளி சேர்க்குறது இல்லை, அதை நம்ம அரைச்சி தான் சேர்க்க போகிறோம். அதனால் இப்போது நம்ம ஃபஸ்ட்டு வெங்காயத்தை மட்டும் நல்லா பொன்னிறம் வர்ற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். எல்லாத்தையும் போட்டாச்சு. இது லைட்டாக ஒரு கருகின மாதிரி இருக்கும், அதுக்காக ஃபுல்லாக கருகி இருக்காது. கொஞ்சம் அது வெந்த மாதிரி வெங்காயத்தோட ஓரங்கள்லாம் கொஞ்சம் லைட்டாக கருகின மாதிரி இருக்கும். அதுதான் பிரியாணிக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் பட்டை வகைகள் போட்டுக்கலாம். பட்டை, கிராம்பு, பிரிஞ்சி இலை போதும். அது இல்லாமல் வேறு எதுவும் நம்ம அதிகமாக சேர்க்க வேண்டாம். ரொம்ப அதிகமாக ஸ்பைசஸ் சேர்த்தோன்னா அது ஒரு வாசமாக, அது எல்லாருக்கும் பிடிக்காது. இதில் பார்த்திங்கன்னா தக்காளி, புதினா, கொத்தமல்லி, அதோட இஞ்சி பூண்டு எல்லாமே சேர்ந்துருக்கு. ஸோ நான் அதை ஆட் பண்ணிக்கிறேன். சில பேர் தக்காளி சின்னதாக கட் பண்ணி போடுவாங்க. நான் அரைச்சி சேர்த்தா இன்னும் நல்லாயிருக்கும். அந்த தக்காளியோட தனித்தனி தோல் எதுவுமே இல்லாமல் கொஞ்சம் க்ளீனாக இருக்கும், நல்லா சாப்பிட்லாம். ஸோ இதையும் நீங்கள் நல்லா வதக்கணும். இதுதான் ரொம்ப முக்கியமான ஸ்டேஜு. நம்ம தக்காளி அரைச்சி சேர்த்துருக்கனால அதில் எந்த ஒரு பச்சை ஸ்மெல் வராத அளவுக்கு அது ஃபுல்லாக கலர் இந்த மாதிரி மாறுற லெவலுக்கு நம்ம வதக்கணும். அப்போ தான் அந்த பிரியாணியோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ நல்லா வதக்கினதுக்கப்புறம் உங்களுக்கே தெரியும், குக் ஆகிட்டுன்னு தெரிஞ்சதுக்கப்புறமா நம்ம நெக்ஸ்ட்டெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். காய்கறிங்க நம்ம கட் பண்ணி வச்சு பீன்ஸு, கேரட்டு, அதிகமாக வெஜிடபிள் பிரியாணிக்கு இது ரெண்டும் போட்டால் நல்லாயிருக்கும். இதை நம்ம ரொம்ப வதக்க வேணாம், ஏன்னா இது வெஜிடபிள் காய்கறிங்கிறனால அதோட சத்து இருக்கலாம். எண்ணெயில் போட்டு ரொம்ப வதக்கிறாமல் ஒரு மினிமனால் சும்மா கலந்து கொடுத்துக்கிட்டாலே போதும். ஸோ ஆல்ரெடி வதக்கின அந்த பேஸ்ட்டோட இந்த காய்கறியும் நல்லா சாறுற மாதிரி நல்லா ஃபுல்லாக கலந்துருவோம். ஓகே, அதுக்கப்புறம் பச்சை பட்டாணி, நீங்கள் சோயா சங்கு வச்சுருந்தா கூட அதையும் சேர்த்துக்கலாம், அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லாத்தையும் சேர்ந்து கலந்துட்டு நம்ம கொஞ்சம் வேக விட்டுடலாம். பார்த்திங்கன்னா நம்ம எல்லாத்தையும் நல்லா கலந்தாச்சா. இப்போது உங்கள்கிட்ட பிரியாணி மசாலா இருந்துச்சுன்னா சேர்த்துக்கோங்களாம். நீங்கள் பிரியாணி மசாலா உங்கள் வீட்டிலே செஞ்சு வச்சுருந்தீங்கன்னா கூட அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பிரியாணி மசாலா சேர்த்தா இன்னும் அது டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். அந்த ஒரு நான்வெஜ் பிரியாணியோட அந்த ஒரு எல்லா டேஸ்ட்டும் இதில் கிடைக்கிற மாதிரி இருக்கும். நல்லா வதக்கி ஃபுல்லாக கலந்துருங்க. கலந்ததுக்கப்புறம் கடைசியாக தயிர் சேர்த்துக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டே தயிர் சேர்த்துட்டோன்னா அதோட சூட்டில் வதங்க ஒரு மாதிரி திரிஞ்சு போயிடும். ஸோ நீங்கள் எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறம் கடைசியாக தயிர் ஊற்றி ஒரு சின்ன புளிப்புக்காக தயிர் ஊற்றி நீங்கள் ஃபுல்லாக கலந்துக்கோங்க. தயிரும் நல்லா கலந்ததுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம் எல்லா காய்கறிக்கும் போகிற மாதிரி. இல்லைன்னா நம்ம கடைசியாக தண்ணி ஊற்றி அரிசி போட்டதுக்கப்புறம் கூட அது எல்லாமே இதாயிரும். இருந்தாலும் இப்போ கொஞ்சம் கலந்து விடுங்க. இப்போ நம்ம அரிசியை போட்டுக்கலாம். அப்புறம் அதுக்கேற்ற மாதிரி தண்ணி, உங்களுக்கே தெரியும் ஒரு கப் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி ஊற்றணும். ஸோ நீங்கள் எவ்வளோ அரிசி போடுறீங்களோ அதை பொறுத்து போட்டுருங்க. எல்லாத்தையும் இது பண்ணி தண்ணி ஊற்றிட்டு கரெக்டாக அழகாக ஃபுல்லாக கலந்து விட்டுட்டு, ஏதாவது அடி பிடிச்சிருந்தா அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு, உப்பு வேணால் பார்த்துக்கோங்க, எவ்வளோ உப்பு கரெக்டாக போட்டிருக்கோமா, உப்போட டேஸ்ட் கரெக்டாக இருக்கான்னு. உப்பு லைட்டாக கொஞ்சம் கரிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அது சாப்பாடோடு சேர்ந்து கரெக்டாக இருக்கும். அவ்வளோதான். எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டு மூடி போட்டு மூடிடலாம். இப்போ ஒரு 3 விசில் வந்ததுக்கப்புறம்
ப்ரெஷர் ஃபுல்லாக ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் திறந்து பார்த்தா அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ ஃபுல்லாக எல்லாத்தையும் மேலே காய்கறிகள்லாம் வந்துருக்கிறது வந்து எல்லாத்தையுமே ஃபுல்லாக கலந்து விட்டுருங்க. எல்லாத்தையும் கலந்து விட்டிங்கன்னா பிரியாணி ரெடி. நல்லா சாப்பிடுங்க எல்லோரும். பாய் பாய்.